நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்ள, என்னடா ஆச்சு? ஏன் இப்படி அமைதியாக உட்காந்துருக்க? யோசிக்காம எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ வருத்தப்பட்டா என்னடா பார்க்குற? நீ பண்ணதை தானே நான் சொன்னேன். இப்போ என்னடா பண்ண சொல்கிற? இனி என்னத்தை பண்ணுறது? அதெல்லாம் முடிஞ்சு போச்சே. நீ காலம் பூரா அவளை நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். டேய், நானே நடந்தது எல்லாத்தையும் மறக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீ ஏன்டா திரும்ப திரும்ப அதையே பேசி ஞாபகப்படுத்துற? ஓ, நாங்கள் ஞாபகப்படுத்தினால தான் உனக்கு ஞாபகம் வருதுண்ணே. மற்றபடி நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. சாரிப்பா, சாரி. நீயே மறந்த ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்தினதுக்கு சாரி. டே கத்தி, ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோ. மாமா கிட்ட கடைசியாக ஒரு தடவை கேட்டு பார்த்துக்கலாம்லடா. எப்படி ஆண்டாளை தூக்கி போட உனக்கு மனசு வந்துச்சு? வேற வழி தெரிலடா. நாங்கள் பண்ண தப்புக்கு மாமா அவர் கையை அறுத்துட்டு நிற்கும்போது வேற எதை பற்றியும் என்னால் யோசிக்க முடியலடா. தப்பு பண்ணது நானும் ஆண்டாளும். ஆண்டாளை விடு, அவள் பாவம். அவளுக்கு அவளோட அண்ணனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவளோட அண்ணன் குணம் அவளுக்கு முழுசாக தெரியாது. நான் ஒரு நிழல் மாதிரி கூடவே இருந்திருக்கேன். மாமாவோட மனசு எனக்கு நல்லாவே தெரியும். மாமாவுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது எல்லாமே எனக்கு கற்றுப்படி. நான் போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன்னா மாமா எப்பட்றா? தெரியுமாப்ல, நீயும் மாமா எப்படிங்கிறது எனக்கு தெரியாதா? உங்களை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சவங்கிற முறையில் கேட்குறேன். அவர் தங்கச்சிக்காண்டி உயிரை கொடுத்தவனுக்கு அவர் தங்கச்சியை கொடுக்க மாட்டாரா? நீ கேட்கலடா. மாமா ஆண்டாள் எனக்கு கட்டி கூட நீ கேட்கல. அவருக்கு பிடிக்கலன்னதும் பார்த்து பார்த்து வளர்த்தவன் காதலை தூக்கி போட்டே மாப்ள. ஒருவேளை நீ கேட்டு உங்கள் மாமா ஓகே சொல்லியிருந்தாருனா? எப்பட்றா? தப்பு பண்ண எங்களை தண்டிக்க மனசு இல்லாமல் தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்கிட்டு அவர் கீழே சாயும்போது ஒரு நிமிஷம் என் உடம்புல உயிரே இல்லைடா. உலகமே இருண்ட மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளோ தூரம் அவர் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தா ஊரே எங்கள் விஷயத்த மாமாட்ட சொன்னப்போ கொஞ்சம் கூட நம்பாமல் நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ண மாட்டாங்க, நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்கன்னு மனசார நம்பியிருக்காரா. அவர் இப்படி ஒரு சூழ்நிலையில் நிற்க வச்சிட்டோமேன்னு மனசுக்குள்ளே கூனி குறுகி நிற்கிறேன்டா. இப்போ கூட நீங்கள் பிரிஞ்சு போங்கன்னு அவர் எங்களை மிரட்டல. நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எடுங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த பிரிவு நாங்களே முடிவு பண்ணாதான். தன்னால் நம்பிக்கையோடு எங்களை மனசில் தூக்கி சுமந்ததுக்கு எங்களால் பெருசாக வேறு என்ன செய்ய முடியும்? இல்லை மாப்ள, நீ உன் மாமா மேலே எவ்வளோ உயிராக இருக்குன்னு அவருக்கே நல்லா தெரியும். ஒருவேளை நீ அவரை கேட்டிருந்தா? இல்லை மாப்ள, நீங்கள் கஷ்டப்படுறத பார்க்கும்போது கத்தி ஆண்டாள் என் கூட இல்லைன்னு நான் கஷ்டப்படலடா. அவளை எப்படியாவது மறந்துட்டு அதுலேருந்து வெளியே வரணும்னு தான் நான் கஷ்டப்படுறேன். சரி மாப்ள, அதுக்கப்புறம் மாமா நீயும் பேசிக்கிட்டீங்களா? இல்லைடா, மாமா 2 நாளாக ஃபோன் அடிச்சது தான் இருக்காரு. நான் தான் எடுக்கல. ஏன் எடுத்து பேச வேண்டியதானே? எடுத்து என்ன பேச சொல்கிறேன்? என்னால் முடியலடா. டேய், மாமா வர்றாரா? மாமா, ஏடா மாப்பிள்ள, இத்தனை தடவை ஃபோன் பண்ணேன் எடுக்கவே மாட்டேன்ட்ட. ஏடா பிரச்சனை? இல்லை மாமா, அது வந்து நேற்று நைட்டு ஒரு சிட்டிங்கே போடலாம்னு பார்த்தேன்டா மாப்பிள்ள. நம்மெல்லாம் ஒன்றா உட்காந்து அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் கூப்பிட்டுக்கே இருந்தே நீ எடுக்கவே இல்லை. இல்லை மாமா, உங்ககிட்ட எப்படி பேசுகிறேன்னு தெரியல, அதான். சாரிடா மாப்பிள்ள. என்ன மாமா, நீ போய் சாரியெல்லாம் கேட்டு தப்பு பண்ணவனா? இல்லை மாப்பிள்ள, அன்னைக்கு என்னென்னமோ நடந்து போச்சு. பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசி விட்டுனேன். தப்புன்றா மாப்பிள்ள, நீ மன்னிச்சிடும். மாமா, இப்படிலாம் பேசி நான் கொள்ளாத மாமா. ஏற்கனவே முகத்தில் முழிக்க தைரியம் இல்லாமல் தான் நான் தவிச்சிட்ருக்கேன். உனக்கு பண்ண துரோகத்துக்கு நான் அனுபவிக்கிற கஷ்டம் போதும் மாமா. நீ இப்படியெல்லாம் பேசினா என்னால் தாங்க முடியாது மாமா. மாப்பிள்ள, எனக்கு 2 நாளாக தூக்கமே இல்லைடா. நடந்த விஷயத்தில் நான் அன்றைக்கே தூக்கி போட்டேன்டா. ஆனால் என் மாப்பிள்ளை எவ்வளோ அசிங்கமாக கீழ்த்தரமாக பேசிட்டேன்மெண்டு அதவே நினச்சி நினச்சி மனசுக்குள்ளே புளிக்கிட்டு இருக்கேன்டா. மாப்பிள்ள, நீ மன்னிச்சிடுறா. மாமா, என்ன நான் உன்னை அப்படி பேசியிருக்க கூடாதுடா. என்ன மாமா நீ? இல்லை மாப்பிள்ள, அன்றைக்கி ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கே தெரியல. நினச்சி பார்த்தாலே எனக்கே ரொம்ப கேவலமாக இருக்கு. நான் எலெக்ஷனில் வேலை செய்யாமல் போனது, அதனால எங்கள் ஐயா தோற்று போனது, உங்கள் அண்ணன் ஆரிச்சாமி எங்கள் வீட்டு படி ஏறி வந்து ஐயாவை மரியாதையெல்லாம் பேசினது, இந்த எல்லா விஷயமும் ஒன்றா சேர்ந்து என்னை என்னமோ பண்ணிச்சிடா மாப்பிள்ள. அதான் ஆத்திரத்தில் மிருது மாதிரி நடந்துக்கிட்டேன். எனக்கு தெரியும் மாமா, என்னால் தானே நீ என்னை வெட்டி போட்டிருக்கணும்.
நான் பண்ண துரோகத்துக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது. மாப்பிள்ள திரும்ப திரும்ப அதவே பேசாதடா. நீ யாருடா? என் ஆளு என் மாப்பிள்ளடா. இல்லை நீ என்ன வேறுமுடியாவா அப்படி செஞ்ச? இந்த மாதிரி வயசுல நம்மளை மறந்து ஒரு சில தப்பு பண்ணுறது சாகசம் தான்டா. இல்லை மாப்பிள்ள உன்னை பற்றி எனக்கு தெரியாதாடா. இன்னொரு தடவை தப்பு பண்ணிட்டு தூரம் போயிட்டேன்னு சொன்ன அப்புறம் எனக்கு கொட்டவா வரும் பார்த்துக்க. எப்படி மாமா உன்னால் இப்படி இருக்க முடியுது? நீ உலகத்திலே பெருசாக நம்பிட்டு இருக்கிற 2 பேர் உனக்கு துரோகம் பண்ணிட்டு வந்து நிற்கும்போது உன்னை நீயே காயப்படுத்திக்கிட்ட. இன்னும் அந்த காயம் கூட ஆறல. அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து மாப்பிள்ளைன்னு என்னை தேடி வந்து நிற்கிறியே. உன் முன்னாடி நான் பேசுகிறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை மாமா. ஆட போடா லூசு போல. நீங்கள் 2 பேரும் யாரா? என் தங்கச்சி என் மாப்பிள்ள. இல்லை நீங்கள் 2 பேரும் அறியாமல் பண்ணதப்ப என் ஆயுசுக்கு நான் நினச்சிட்டே இருக்கணுமா? போடா ஆண்டாள விடுறா. அது சின்ன பிள்ளை. அது மேலே எனக்கு பாசம் அதிகம் தான். தங்கச்சின்னு எனக்கு உசுறு தான். ஆனால் அது என் பக்கத்தில் இருந்ததே இல்லைடா. அது இல்லாமல் என்னைக்குண்டாலும் ஒரு நாளைக்கு அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வேறு வீட்டுக்கு போயிடும். ஆனால் நம்ம அப்படி இல்லைடா மாப்பிள்ள. உனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நம்ம எல்லாம் ஒன்றா மூணா பழகி தெரிஞ்சவங்கடா மாப்பிள்ள. நான் எங்கள் ஐயா எங்கள் அம்மா வீட்டால் கூட இருந்ததை விட உன் கூட இருந்ததுனால தான்டா அதிகம். நீ அப்படித்தான். உனக்கு நான் தான் உலகம் முடியும் நீ சொல்லாமலே எனக்கு தெரியும்டா மாப்பிள்ள. இப்போ கூட உன்னி ஆண்டாளி நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குடா மாப்பிள்ள. நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு என் பிள்ளைகளா இந்த சக்தியோட பிள்ளைகளா நிற்கிறீங்க பாரு. இதை விட வேற என்னடா வேணும் மாப்பிள்ள. உங்கள் விஷயம் எனக்கு தெரிய வந்தப்ப ஏற்கனவே 2 துண்டாக கிடக்கிற நம்ம குடும்பத்தில் பெருசாக விரிசல் வந்துருமோண்டு நான் பயந்துட்டேன்டா. சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் நீங்கள் எடுத்த பக்குவமான முடிவு 2 குடும்பத்தோட மான மரியாதை கெட்டு போகாமல் காப்பாற்றிருச்சு. நம்ம பிள்ளைகள் நம்ம கையை விட்டு போகாதுண்டு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுடா. இந்த நம்பிக்கை என்றைக்கும் வீண் போகாது மாமா. இனிமேல் என்னால் உனக்கு எந்த கஷ்டமும் வராது. இனிமேல் இப்படி ஒரு சூழ்நிலையில் உன்னை நிற்க வைக்க மாட்டேன். என்னை நம்ப மாமா. ஏய் இது போதும்டா மாப்பிள்ள. இது போதும். அப்போனா நைட்டு கச்சேரி உண்டா? இது வேற. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்பிள்ள என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஆர்டர் பண்ண காப்பி எப்போ வரும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சலடா. என்னங்க இது? காஃபி சார். நீங்கள் என்ன சார் ஆர்டர் பண்ணீங்க? நான் காஃபியாக கேட்டேன். டீ தானே ஆர்டர் பண்ணேன். நீங்கள் போங்க, நான் பேசிக்கிறேன். ஓகே சார். டேய் நான் டீ தான்டா சொன்னேன். அவன் காஃபி கொண்டு வந்து வச்சுட்டு போகிறான். மாப்பிள்ள இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜோக் அடிக்கும்போது காப்பி வரலன்னு தானடா சொன்னேன். அப்படியா சொன்னேன்? ஆமாம், என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா. சரி குடி. எனக்கு வேணாம். மாப்பிள்ள காலையில இருந்து ஒன்றுமே சாப்பிடாம சுற்றிட்டு இருக்கு மாப்பிள்ள. குடி மாப்பிள்ள. ஒரு ஜூஸ் சொல்லு. என்ன ஜூஸு? ஏதோ சொல்கிறா. ஆப்பிள் ஜூஸ் சொல்லவா? ம். ஹலோ பாஸ், சார். ஒரு ஆப்பிள் ஜூஸ். ஓகே சார். ஹலோ, இதை எடுத்துகிட்டு போங்க. ஏன் மாப்பிள்ள ஆண்டாள் ஃபோன் பண்ணிச்சா? அவள் எதுக்குடா ஃபோன் பண்ண போகிறா? நேரில் எங்கேயும் பார்த்துக்கிட்டீங்களா? இல்லை, பார்த்துடணும்னு பயமாக இருக்குது. ஏன், என்ன பயம்? தெரிலடா, ஏதோ பயமாக இருக்குது. அவளை பார்த்துட்டு பேசாமல் போகிறதா, சந்தோஷப்படுறதா, கோவப்படுறதா, அழுகுறதா, சிரிக்கிறதா, யோசிச்சு பார்த்தா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரிலடா. விடுவாப்ல, நேரில் பார்க்கும்போது ஏதோ ஒன்று பண்ணுவோம்ல, அப்போ தெரிஞ்சுப்ப என்ன பண்ணுவேன்னு. ஆண்டாள், அழகர், பார்த்துட்டேன். என்ன பண்ணலாம்? பண்றதுக்கு என்ன இருக்கு? வந்த வேலையை பார்த்துட்டு போவோம். நாம வேணா வேற இடத்துக்கு போலாமா?
இல்லடி, தப்பாயிடும். ஏதோ அவங்க முகத்தை பார்க்க பிடிக்காம வேற இடத்துக்கு போற மாதிரி இருக்கும். ஆமால, வேணும்னா நம்ம தள்ளி போய் உட்காரலாமா? எதுக்கு நீயும் டென்ஷனா என்னையும் டென்ஷன் ஆக்குற? வா, அங்க உட்காந்து அப்புறம் யோசிச்சுக்கலாம். பாத்தியா மாப்பிள்ள, வேணும்னே வந்து எய்தாப்புல உட்கார்றது. டேய், ஏதோ ஒரு சைடு உட்காந்தானே ஆகணும். எதிரில் உட்காந்தா எதிரில் உட்காராங்கம்ப, சைடில் உட்காந்தா சைடில் உட்காராங்கம்ப. பேசாம இரு. என்னடி சாப்பிடுற? ஏதாவது ஜூஸ் சொல்லு. பைனாப்பிள் ஓகேவா? ம். பிரதர், ம்? ஜூஸ். எடுத்துட்டு வரேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ, மேம். ஒரு பைனாப்பிள் ஜூஸ், ஓகே மேம். எனக்கு ஒரு டீ. ஓகே மேம். இப்படி ஒரு நிலைமை வரும் நான் நினைச்சு கூட பார்க்கலடி. என்னடி எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்ன சொல்ற? இல்ல, நீங்க 2 பேரும் யாரோ மாதிரி தள்ளி தள்ளி உட்காந்துக்கிட்டு மூஞ்சி கூட சரியா பார்க்க முடியாம ரொம்ப கொடுமையா இருக்குடி. சாரிடி, பேசக்கூடாதுன்னு நினைச்சாலும் பேசாம இருக்க முடியல. பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன். கடல் மேல் ஒரு துளி வீழ்ந்ததே, அதை தேடி தேடி பார்த்தேன். உயிரின் துளி காயும் முன்னே என் விழி உனை காணும் கண்ணே, என் ஜீவன் போயும் முன்னே என்னடி ஜூஸ் இது? பைனாப்பிள் மாதிரியே இல்ல? அப்படியா? ம். ஹலோ மேம். என்னங்க, ஜூஸ் பைனாப்பிள் மாதிரியே இல்லைன்னு சொல்றாங்க? சாரி மேடம், நான் தான் ஜூஸ் உங்களுக்கு மாற்றி கொடுத்துட்டேன். சார் ஆப்பிள் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாரு, நான் தான் மாற்றி கொடுத்துட்டேன் மேம். சாரி மேம். இட்ஸ் ஓகே. என்னடி மொத்த ஜூஸையும் குடிச்சிருக்க? அப்ப கூட உனக்கு தெரியலையா? ஏன் மாப்பிள்ள, ஒரு முழு ஜூஸையும் குடிச்சிருக்க, உனக்கும் வித்தியாசம் தெரியலையா? என்ன யோசனையில குடிச்ச? கஷ்டம்ப்பா, ஏய் ரொம்ப கஷ்டம். அழகரு, 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 டேய் அழகரு. அழகரு, அக்கா, இங்க என்ன பண்ற? ஒன்றும் இல்லைக்கா, உள்ள ஒரே புழுக்கமாக இருந்துச்சு, அதான். புழுக்கமா இருக்கா? குளிருது, ஃபேன் ஆஃப் பண்ணுன்னு நீ தானே சொன்ன. அது வந்து அப்போ சொன்னேன், இப்போ ஒரே புழுக்கமாக இருக்கு. புழுக்கமா இருக்கிறது வெளியிலயா உள்ளயா?
என் முகத்தை பார்த்து பேசு. என்னதான்டா, என் முகத்தை பார்த்து பேசு. என்ன? அழுதியா? இல்லையே. நீ அழுததை நான் பார்த்தேன். அதான் இல்லைன்னு சொல்கிறேன்ல. நான் ஒன்றும் அழுவல. நான் எதுக்கு அழுவணும்? நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. அக்கா முடியலக்கா, ரொம்ப அழுகை வருதுக்கா. ரொம்ப கஷ்டமா இருக்கா. உள்ள அப்படியே ஒரு மாதிரி வலிக்குதுக்கா. அப்படியே நெஞ்சு மேல பெரிய பாறைகளை தூக்கி வச்ச மாதிரி இருக்கா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப கஷ்டமா இருக்கா. உள்ள அப்படியே ஒரு மாதிரி வலிக்குதுக்கா. அப்படியே நெஞ்சு மேல பெரிய பாறைகளை தூக்கி வச்ச மாதிரி இருக்கா. உனக்கு புரியுதுல்ல? ரொம்ப கஷ்டம்க்கா. இப்படியெல்லாம் இருந்ததே இல்லைக்கா. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் மேக்ஸிமம் ½ அன் ஹவர்க்கா. அதுக்கு மேலே எதையும் யோசிச்சதே இல்லை. இதை தூக்கி போன்னு பார்க்குறேன், முடியலக்கா. என் மனசுக்குள்ள விட்டுட்டு உண்டுலன்னு பண்ணுது. முடியலக்கா. புரியுது அழகர, விடு. நேசிச்ச பொண்ணை பிரியறதுங்கிறது ரொம்ப பெரிய வலிதான். எந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதே விஷயம்தான் உனக்கு ரொம்ப கஷ்டத்தையும் கொடுக்கும். வேற வழி இல்லை அழகர, இதை நீ தாங்கித்தான் ஆகணும். இல்லைக்கா, இதுக்கு முன்னாடி கூட பெரிய சண்டையெல்லாம் வந்திருக்கு. 1 வாரம் 5 நாள் சேர்ந்தாப்புல பேசாம கூட இருந்திருக்கோம். அப்போல்லாம் ஒன்றும் தெரிலக்கா. மொத்தமாக இனிமேல் அவளை பார்க்கவே முடியாதுன்றதான் தாங்கவே முடியலக்கா. நேற்று வரைக்கும் பக்கத்தில் இருந்தா, என் கையை பிடிச்சிட்டு இருந்தா. ஜில்லுன்னு இருக்கிற கை இப்போ கூட என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அது ஒரு மாதிரி வாசம் அவகிட்ட. இப்போ கூட அந்த வாசத்தை என்னால் உணர முடியுது. கண்ணை மூடி பார்த்தா காதுக்குள்ள அவ சிரிக்கிற சத்தம் இன்னும் கேட்டுட்டே இருக்கு. மண்டைக்குள்ள அவன் முகம் ஓடிட்டே இருக்கு. தனியாக வண்டி ஓட்டுறப்ப கூட அவ பின்னாடி உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்கு. ஒரு மாதிரி இருக்கா. எங்க பார்த்தாலும் அவளாதான் தெரியறா. இதுல நான் தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரம் அவளோட போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா மனசில் நினைக்கிறதெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். டக்குன்னு ட்ரெயின் விட்டு போற மாதிரி போயிட்டா. இப்படி ஆகும் தெரிஞ்சிருந்தா நான் பேச வேண்டியதெல்லாம் முன்னாடியே பேசியிருப்பேன்க்கா. எப்பட்டோ பேசணும்னு மனசுக்குள்ள ஆசை இருக்கு. கேட்கறதுக்காக இல்லையே, நான் என்னக்கா பண்ணுவேன்? அழகரே, நீ இப்படி பேசுறது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இல்லக்கா, இதெல்லாம் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன அறியாம போறது. அவளுக்கு என்ன பிடிக்காம போயிருக்கலாம்ல. அமெரிக்கா போய் படிச்சவ தானே. அவ படிப்புக்கு ஏற்ற மாதிரி மாப்பிள்ள, அவ தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணிருக்கலாம்ல. ஏக்கா ஆண்டிப்பட்டிக்கு வந்து இந்த அழகரை லவ் பண்ணணும்? எதுக்கு இப்படி பாதில் விட்டு போகணும்? முதல்ல சண்டை போட்டான், அப்படி விட்டு போலாம்ல. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அழகரே, காதலுக்காக ஒருத்தர் பண்ற பெரிய தியாகம் என்ன தெரியுமா? காதலுக்காக காதலையே விட்டு கொடுக்கறது. உன் மாமனுக்காக, உன் மாமா மேல வச்சிருக்கிற மரியாதைக்காக நீ இந்த காதலை வேணான்னு சொல்லியிருக்க. ஆண்டாளுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஆண்டாளே விட்டு கொடுத்துருக்க. காதல்ல தோத்து போற மாதிரி ஒரு வலி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. புரியுதுடா. தயவு செஞ்சு அதுல இருந்து வெளியே வா. என்னதான் பேச்சுக்கு நான் ஆறுதல் சொன்னாலும் உன் வலியும் வேதனையும் சரியாக போறதில்ல. அதோட சேர்ந்து வாழ பழகிக்க. சுயநலமா நீ யோசிக்காம எல்லாருக்காகவும் நீ இந்த முடிவு எடுத்திருக்க. டேய், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உன்னை ஏதோ சின்ன பையன் நினைச்சேன்டா.
பெரிய மனுஷத்தனமா நடந்துட்டு இருக்கல்ல. காலம்தான் அழகுற. எல்லா கவலைக்கும் பெரிய மருந்து. போக போக அது உனக்கே புரியும். இப்ப உனக்கு வலிக்கிறது நாளைக்கு உன்னையே நீ பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு பெரிய விஷயமா மாறும்டா. அது வரைக்கும் நீ இந்த வலியை தாங்கித்தான் ஆகணும். வா, வந்து படு.